இருக்கிற ஒரு சின்ன கிராம கோயிலில் நடந்த சம்பவம். பெரிய கோபுரம் இல்லை, பிரபலம் இல்லை. ஆனா அங்க போனவர்கள் ஒன்னு சொல்வாங்க, அந்த இடத்துல மனசு பொய் சொல்ல முடியாது. ரமேஷ், வயது 38, சாதாரண மனிதன். பெரிய பக்தியுமில்லை, கடவுள் மேல் வெறுப்புமில்லை. ஆனா வாழ்க்கை முழுக்க குழப்பம். தொழில் நஷ்டம், கடன், வீட்டுல தினசரி சண்டை. உள்ளுக்குள்ள எரியுற கோபம். அவன் மனசுல அடிக்கடி வந்த கேள்வி, சாமி இருந்தா என் வாழ்க்கை இப்படி இருக்குமா? அந்த நாள் ஒரு மாலை, கடன்காரன் நேரா வீட்டுக்கு வந்தான். அண்டை வீட்டார் முன்னாடி அவமானம். அந்த நிமிஷம் ரமேஷ் உள்ளுக்குள்ள ஒரு முடிவு. இன்னொரு நாள் இப்படியே இருந்தா நான் முடிஞ்சவன். வீட்டை விட்டு எங்க போறோன்னு தெரியாம நடக்க ஆரம்பிச்சான். தெரியாம போன பாதை. சூரியன் மறையிற நேரம். கால்கள் அவன ஒரு பழைய கோயில் வாசலுக்கு கொண்டு போச்சு. கூட்டமில்லை, ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சது. அமைதி மட்டும் நிறைய. ரமேஷ் சொல்வான், நான் கோயிலுக்கு போனது சாமி பார்க்கல, மனசு உடைஞ்சதால போனேன். கண்டினம். கோயிலுக்குள்ள ஒரு பூசாரி மட்டும். பெரிய பூஜை இல்லை, மந்திர சத்தம் இல்லை. பூசாரி மெதுவா கேட்டார், எதுக்குப்பா வந்த? ரமேஷ் பதில் சொல்லல. அப்படியே உட்கார்ந்தான். 5 நிமிடம், 10 நிமிடம். மார்பு பாரம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சது. பூசாரி சொன்ன ஒரு வரி. பூசாரி சொன்னார், இங்க வர்ற எல்லாரும் வேண்டி வரல, சில பேர் தாங்க முடியாம வர்றாங்க. அந்த ஒரு வரி ரமேஷ உடைச்சது. அவன் முதன்முறையா சொன்னான், என்னால் இனி முடியல. ஓம். அந்த தருணம். பூசாரி சாமி முன்னாடி ஒரு சின்ன விளக்கு ஏத்தினார். ரமேஷிடம் சொன்னார்,